கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மறுமையான மாலை வேலைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து சத்தியம் நமக்குள்ளாக வளரும்படியாக, சத்தியத்துக்குள்ளாக வளரும்படியாக தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் ஏறெடுக்கிறேன். ஃபேஸ்புக்கிலும் ஜூமிலும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஏதோ வந்து ஈவினிங் எல்லாரும் கூடுறாங்க, நம்மளும் கூடுறதுக்காக கிடையாது. If you are watching us live or on the Zoom, it's because of a God's plan. ஆண்டவருடைய அனாதை தீர்மானம். உங்களை சத்தியத்துக்கு நேராக ஆண்டவர் வழிநடத்துவதற்காக இந்த நேரத்தை வைத்திருக்கிறார். இந்த நேரம் நம்ம பிரயோஜனப்படுத்தும்படியாக நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருப்போம். ஒரு half an hour every day we are meditating on His word. அவரோட வார்த்தைக்குள் ஆழத்துக்குள் செல்ல வேண்டும். ஏதோ வந்து வாசித்துட்டு மட்டும் போறது கிடையாது. நம்ம அநேக நேரம் we are reading a lot of verses. We know a lot of verses by heart. Yes, it's good, but the provided the verse has to go inside and that verse should produce the results in our life. அப்போ அந்த வார்த்தை வந்து உள்ளால போய் நமக்கு அதுக்குள்ள ரிசல்ட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதான், so we will be benefited for the God and we will be in the presence of God. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. அப்போ கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மளை அழகாக வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். வார்த்தையின் மூலமாக தான் நாம் மணவாட்டிகளாக மாற முடியும். With the help of word we can become a bride for the groom. Hallelujah. So we have been discussing about the book of Revelation. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைகளை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அநேக ஸ்டடீஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு இருக்கார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஸ்டடி மூலமாக இன்னும் தேவனுடைய சன்னிதானத்தில் அதிகமாக நெருங்கணும். ஏதோ வசனத்தை நம்ம படிக்கிறோம், அநேக நேரத்தில் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் வந்து யாருமே படிக்க மாட்டோம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, அதை பத்தி நம்ம படிக்க தேவையில்லை. இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்கேரிங். அது வந்து ஏதோ பேய் புஸ்தகம் கிடையாது. இட்ஸ் ஆல் கோனா ஹேப்பன். எல்லாமே நடக்க போகுது. சில நடந்தது ஏற்கனவே இருக்கு, நடக்க போறது ஏற்கனவே இருக்கு. ஸோ வி நீட் டு பி அவேர் ஆஃப் சர்டன் திங்ஸ் அண்ட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் எனிதிங் டு பி ஹேப்பன் எனி டைம் இன் அவர் லைஃப். ஸோ எந்த நேரமும் எப்போ வேணாலும் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கலாம். அதற்காக உள்ள ஆயத்தை தான் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு போய் தெரியாது, யாருமே சொல்லி தரலன்னு. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி given in the Bible and it's our mistake that we have not understood it. Hallelujah. So when you are in Christ, yes, we need to have the presence of God and we need to have the mindset of Christ. சரிங்களா? So இன்னைக்கும் we are going to study one more church which is already mentioned in the book of Revelation. அந்த 7 சபைகள்ல ஒரு சபை குறித்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது சபை குறித்து பார்க்க போறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. Thank you Lord. Let me share the screen with you. Praise you. Hallelujah. Okay. Glory to you, Jesus. Okay. The church in Thyatira. இந்த சபை குறித்து இனி நம்ம பார்க்கலான் இருக்கோம். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். If you have your notebooks or pen, get ready with that. If you have the Bibles, yes, fine. Anyway, I will be displaying the verses to you. So anyway, ஏதோ வந்து கடமைக்கு நம்ம கேட்கணும்னு இல்லாம allow the Holy Spirit to understand the things what already God has given to us. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னதை வேத வசனத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனம் நமக்கு உள்ள போகணும்னா we need the Holy Spirit. சரி, சர்ச் இன் தைத்தீரியா. இது வந்து கேர்லெஸ் சர்ச்னு சொல்லலாம், அல்லது ரிலாக்ஸ் சர்ச், ரொம்ப ரிலாக்ஸ் ஆன சர்ச், அல்லது எது வந்தாலும் உள்ளால அலோவ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி உள்ள சர்ச். கேர்லெஸ்னஸ் ரொம்ப அப்படியே அது அந்த தேவனை மட்டும்தான் பிரதானப்படுத்தாதபடி எது உள்ளால வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிற ஒரு சபையாக இருந்தது. இதை குறித்து நீ நம்ம ஹிஸ்டரியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்ன இருந்தது, இந்த மாதிரி சர்ச் டைம் ஃப்ரேம் எப்போ நடந்தது, இதை குறித்து நம்ம ஒரு டீப் ஹிஸ்டரி பார்க்கலாம். இது வந்து ஹிஸ்டரி அந்த சர்ச் வந்து ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட சம்பவங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது பார்க்கும்போது இந்த 7 சபைகள்ல இதான் வந்து த ஸ்மாலஸ்ட் சிட்டி. தைத்தீரியா வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் சிட்டி. ஆனா இந்த ஸ்மாலஸ்ட் சிட்டிக்கு தான் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் பேசியிருக்காரு.
அப்போ ப்ளஸ் இந்த சிட்டி வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஹப், பயங்கர பிஸ்னஸ். பர்பிள் ட்ரெஸ்ஸஸ், பர்பிளோட அந்த பிளாங்கெட்ஸ், அந்த பர்பிள் கலர்ல, அந்த அந்த காலத்துல பர்பிள்ங்கிறது வந்து ஒரு ப்ராமினன்ட் ட்ரெஸ். இந்த கிங் வேர் பண்ற ட்ரெஸ், அந்த பர்பிள், அந்த அந்த வெல்வெட்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த வெல்வெட் கலர், அந்த வெல்வெட்டோட டிசைன், அதெல்லாமே இந்த இந்த சிட்டியில தான் ஒரு பயங்கர ஒரு ப்ராமினன்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருந்தது. நிறைய பிஸ்னஸ் மேன்ஸும் இந்த இடத்துல ட்ரேட் பண்றதுக்காகலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டி இது. அப்போ இந்த சபையில மெயினா பார்க்கும்போது நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் உள்ளால வர ஆரம்பிச்சது. அதனால தான் இந்த கேர்லெஸ் சர்ச்னு சொல்றோம். இந்த கடைசி நாட்கள்லையும் பார்க்கும்போது நிறைய கேர்லெஸ் சர்ச்சா தான் இருக்கு. எவன் வந்தாலும் சரி உள்ளால ஏத்து, அவன் என்டர்டைன் பண்ணா போதும், அவன் சர்ச்சை வந்து அப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும், மக்களை ஹர்ட் பண்ணாதபடி, மக்களை அப்படியே புண்படுத்தாதபடி, அப்படியே நல்ல ஸ்வீட்டா பேசுறவனாக இருந்தா உள்ளால வந்துடும். அதனால தான் நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்லாம் உள்ளால வர ஆரம்பிச்சது. இங்க ஃபால்ஸ் டாக்டரின் இப்போ தான் உள்ளால வர ஆரம்பிக்குது. அப்போ இவங்க நிறைய காரியங்கள் உள்ள கொண்டது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின சபையை பார்த்தோம். அப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய உள்ள வந்து சர்ச்சுக்குள்ள கவர்மெண்ட் காரியங்கள் அல்லது எலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி சர்ச் ஹேஸ் த பொலிட்டிக்கல் பவர் அப்படி வந்தது. இங்க வந்து நிறைய இந்த பொலிட்டிக்கல் பவர் வந்தது, பிளஸ் ஃபால்ஸ், அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்ததுனால நிறைய ஃபால்ஸ் டாக்டரின் உள்ள ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் நடக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபால்ஸ் டாக்டரின் உள்ள கொண்டு ஆரம்பிச்சாங்க இந்த சபையில. ஸோ அப்போ இந்த ஹிஸ்டரியை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைத்தீரியா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ட்ரேட் கேர்ள்ஸ், அதாவது ட்ரேட் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ் சென்டராக இருந்தது அங்கே. அப்போ இங்கே வந்து இது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஏன்ஷியன்ட் சிட்டி. இது பழமையான காலத்திலேயே இது இருக்கு. ப்ளஸ் த வேர்ட் தைத்தீரியா மீன்ஸ் த கேஸ்டில் ஆஃப் தியா. தியாங்கிறது வந்து ஒரு சன் காட், ஏன்ஷியன்ட் லிடியன் சன் காடோட ஒரு நேம் தான். அப்போ அவங்களோட ஒரு டெம்பிள் அங்கே ப்ராமினெண்ட்டாக இருந்தது. அங்கே தைத்தீரியாவோட பேர் எப்படி வந்தது? தயா வந்து இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் ஏன்ஷியன்ட் லிடியன் சன் காட். அந்த இடத்துல வந்து ஒரு சூரிய கடவுளுக்குன்னு ஒரு மிகப்பெரிய டெம்பிள் இருந்தது, அதுக்கு ஃபேமஸ் ஆனது. அப்போ அது இல்லாம நிறைய அங்க வந்து சின்ன சின்ன விக்கிரகங்களும் சின்ன சின்ன டெம்பிள்ஸும் நிறைய இருந்தது. நிறைய பிளஸ் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உள்ள டெம்பிள்ஸும் நிறைய பேர் வந்தது. அப்போ another temple at Thyatira was dedicated to the Sabbath, and at this shrine was a prophetess by some supposed to be represents the Jezebel of Revelation 2:20. ஜெசபேலோட அந்த 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 தீர்க்கதரிசி, அதாவது கள்ள தீர்க்கதரிசியோட ஒரு ப்ராமினன்ட் டெம்பிளும் அந்த இடத்துல இருந்ததுன்னு நிறைய பேர் ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸும் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பிஸ்னஸ் சென்டர் பிளஸ் வந்து விக்கிரகத்துக்கு பேர் போன ஒரு இடமாவும் இருக்கு. சரி, இந்த சர்ச்சை நம்ம கேர்லெஸ் சர்ச்னு சொல்றோம். ரொம்ப, அதாவது எது வந்தாலும் உள்ள அக்செப்ட் பண்ற சர்ச்சா இருந்தது. நம்ம எப்பவுமே பாக்குறோம் எல்லா சபையிலும் ஸ்டார்டிங்ல வந்து தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்கன்னா, திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் த சன் ஆஃப் காட் ஹூஸ் ஐஸ் ஆர் லைக் ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃபயர். நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இருக்கார்கள், அதாவது நம்ம சாட்டர்டே பார்த்தது இருக்கிறக்குள்ள பட்டயம் அவரோட வாயிலிருந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க போட்டிருக்க இந்த சபை குறித்து எப்படி போட்டிருக்காருன்னா, இந்த whose eyes are like flames of fire, whose feet are like polished bronze. ரெண்டு காரியங்களை போட்டிருக்கு. அவரோட கண்களை குறித்தும் அவருடைய பாதங்களையும் குறித்தும். அவருடைய கண்கள் வந்து அக்னி ஜுவாலியாக இருக்கிறது, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களுக்கும் உள்ள தேவகுமாரம் சொல்லுகிறதாவது. அப்ப தேவகுமாரனோட ஒவ்வொரு அடையாளத்தை வைத்தும் ஒவ்வொரு சபையும் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்போ இந்த சபையை ரெப்ரசன்ட் பண்றது அவருடைய கண்ணும் அவருடைய காலும், அதாவது அந்த பாதங்களும். அப்போ கண் வந்து அக்னி ஜுவாலையா இருக்கு. அக்னி ஜுவாலையின் கண்கள் வந்து அக்னி ஜுவாலை வந்து அது வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துற ஒரு அக்னி ஜுவாலையா இருக்கும். அதே மாதிரி அசுத்தங்கள் இருக்கும்போது அது எரிக்கிற ஒரு அக்னி ஜுவாலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மோசே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு முட்செடி வந்து பத்தி எரியும் போது அவர் கிட்ட போய் பார்க்கிறாரு. ஆனா அந்த முற்செடி அப்படியே தான் இருக்கு, அது கருகாமலும் சாம்பலாக போகாமலும் அப்படியே தான் இருக்குது. ஆனா இவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அது அங்க வந்து அது பட்சிக்கிற அக்னி கிடையாது, அது தேவனுடைய அக்னி. அது வந்து இவரை உருவாக்குற ஒரு அக்னி, நம்மளை மாற்றுகின்ற அக்னி. அப்போ அந்த ஒரு அக்னில இருந்து ஒரு வார்த்தை வந்து இந்த மோசேவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ரிவைவலிஸ்டாக மாத்தினது. அப்போ இதே அக்னி வந்து அசுத்தமான காரியங்களுக்கும், அதாவது அசுத்தமா ஏதோ இருக்கும்போது தேவனுடைய கண்கள் பார்க்கும் பொழுதே அது பொசுங்கி போயிடும்.
ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்ப 2 காரியம் சொல்லுது. ஒண்ணு பரிசுத்தத்துல இருந்தாலும் அது பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமும், அசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு இன்னும் அசுத்தமாயும் அழிந்து போற அளவுக்கும் தேவனுடைய அக்னி கண்கள் அங்க அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவருடைய இந்த பிரான்ஸ், அந்த அந்த பிரான்ஸ் வந்து நல்ல ஒரு வெயிட்டான சப்ஸ்டன்ஸ். பிளஸ் வந்து அந்த காலத்துல அந்த பாலிஷ்டு பிரான்ஸ் வந்து இட் வில் பி லைக் a ஷைனிங். இட் ரெப்ரசன்ட்ஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ரென்த். அப்போ இந்த ஃபீட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த இவாஞ்சலிக்கல் கால், இவாஞ்சலிசம், ப்ரொக்ளைமிங் த காஸ்பல். அப்போ அவருடைய கால்கள் வந்து அந்த காஸ்பல் இஸ் த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். நம்ம இதை குறித்து எடுக்கணும்னா நிறைய பெரிய மெசேஜே கொடுக்கலாம் ஒவ்வொரு சபையை கொடுத்து. நான் இன்னைக்கு ஒரு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்போ கண்கள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணது பார்த்தோம். அதை வந்து நம்மளை சுத்திகரிக்கிறதும் மற்றபடி அசுத்தமான காரியங்கள் அழிக்கிறதுக்கும். ஃபீட் ரெப்ரசன்ட்ஸ் த காஸ்பல், ப்ரொக்ளைமிங் த காஸ்பல். அவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு போற அளவுக்கு அந்த பவர் உண்டு. ஸோ தட் ரெப்ரசன்ட்ஸ் த சன் ஆஃப் காட், தேவகுமாரனை குறித்து இது எல்லாமே சொல்றாங்க. சரி, இதை சொல்லி முடிச்சுட்டு, தேங்க்யூ ஜீசஸ், சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கமாண்டேஷன், அவங்களை குறித்து என்ன அப்ரிசியேஷன் ஆண்டவர் பண்றாருன்னா, இந்த தைத்தீரிய சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2:19, ஐ நோ ஆல் தி திங்ஸ் யூ டூ, ஐ ஹவ் சீன் யுவர் லவ், யுவர் ஃபெய்த், யுவர் சர்வீஸ், யுவர் பேஷன் என்டியூரன்ஸ். அப்போ இவங்களை குறித்து என்ன அப்ரிஷியேட் பண்றாருன்னா, நீங்க நல்ல அன்பாவும் இருக்கீங்க, விசுவாசத்துல இருக்கிறீங்க, உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளிலும் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சபையை நம்ம எபேசி சபையை பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, வர வர அவங்க தேஞ்சிக்கிட்டே வந்தாங்க, வர வர குறைஞ்சிட்டே வந்தாங்க. அதனாலதான் ஆதி அன்பு உங்ககிட்ட இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த சபை வந்து ஆரம்பத்துல இருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க அன்புல நல்ல பயங்கரமா அன்பு செலுத்துறாங்க, தேவனை அன்பு கூடுறாங்க, எல்லாத்துக்கும் விசுவாசத்துல அவங்க நாளுக்கு நாள் பெருகிட்டே வராங்க, சர்வீஸ்ல தேவனுடைய ஊழியத்திலும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. அதே மாதிரி அவங்க பொறுமையா எல்லாத்தையும் சகித்து கொள்றாங்க, அதுலயும் பயங்கர ஒரு இன்க்ரீஸ்னஸ் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் சீன் யுவர் கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் தி திங்ஸ். நீங்க பண்ற ஊழியத்துல, அன்புல, விசுவாசத்துல, பொறுமையில, எல்லாத்துலயும் நீங்க வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கீங்க. அதை குறித்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாரு. சரி, இந்த கேரக்டர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். பீயிங் கிறிஸ்டியன் லைஃப் டசன்ட் மீன் தட் நம்மளோட நேமும் நம்ம கழுத்துல தொங்குற ஒரு செயின் மட்டும்தான் அடையாளம் கிடையாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த புக் மார்க் ஃபார் அஸ். இந்த லவ், ஃபெய்த், இந்த தேவனுடைய ஊழியம், பொறுமையா இருக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கீ நோட். அது வந்து நமக்கு இருந்தா மட்டும்தான் we can call to be as a Christian and we will be chosen as a bride when Christ comes. Hallelujah. அப்ப இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். நம்ம ஆதியில இருந்த ஃபெய்த் அப்படியே தான் இன்னும் இருந்துச்சுன்னா then there is a problem with the Christian life-னு அர்த்தம். இன்னும் என்னோட ஊழியம் அப்படியே தான் இருந்துச்சுன்னா then there is a problem with the Christian life-னு அர்த்தம். எனக்கு வந்து பொறுமையா என்னால இருக்க முடியலன்னா then there is a problem. ஓகே, அதே மாதிரி என்னோட ஆதி அன்புல இருந்து நான் இன்னும் அதிகமாக என்னோட அன்பு பெருகிட்டு இருந்ததுன்னா then God said is good. அவங்கள தான் அப்ரிஷியேட் பண்றாரு. சரி, இவங்களை இதை குறித்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் ஒரு மெயின் ப்ராப்ளம் வருது. இவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்கிறாருன்னா, பட் ஐ ஹேவ் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட். இவங்க எல்லாமே இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஊழியத்திலையும், அன்பு செலுத்துறதுலையும், சர்வீஸ் பண்றதுலையும், மற்றபடி விசுவாசத்துலையும் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் டாக்டரின்ல உள்ளால கொண்டு வர இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த சபை சூப்பரான சபை தான், ஆனா டக்குன்னு ஒருத்தன் வந்து உள்ளால பூந்துட்டான். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வெளிப்படுத்தல் 2:20-21 பார்க்கும் பொழுது, பட் ஹேவ் திஸ் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ. என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். யூ ஆர் பெர்மிட்டிங் தட் உமன். ஒரு உமனை நீங்க பெர்மிட் பண்ணிட்டீங்க. என்ன உமன்னா, தட் ஜெசிபெல் who calls herself as a prophet to lead my servants astray. தேவனுடைய ஊழியக்காரர்களை மோசம் போக்கி அழிக்கிறதுக்காக, தேங்க்யூ ஜீசஸ், அப்போ மோசம் போக்கி அழிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த சர்வன்ட்ஸ், அதாவது தேவ பிள்ளைகளை அழிப்பதற்காக ஒரு ஜெசபெல்ல உள்ள கொண்டு வந்தீங்க. ஜெசபெல் கால்ஸ் herself as a prophet. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இப்படி ஒரு காரியம் நம்ம நடந்துட்டு இருக்குன்னா என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம்
அவங்களோட இருந்ததா அவங்க அவங்க மேல இருந்திருந்தாலும் இவங்களால இந்த ஜெசபெல் எப்படி உள்ளால வந்தான்னு தெரியல. நம்ம அப்ரிசியேஷன்ல பார்த்தோம், இவங்க நல்லா இவங்க ஃபெய்த்ல சூப்பரா இருந்தாங்க, லவ்ல சூப்பரா இருந்தாங்களே, விசுவாசத்துல சூப்பரா இருந்தாங்க, எல்லாத்துலயும் சூப்பரா இருந்துட்டும் இவங்களால என்னதுன்னா இந்த ஒரு ஜெசபெலை கொண்டு வந்தாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு நீங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். To let them my servants stay, she teaches them to commit sexual sin and to eat food offered to idols. இந்த எசபேல் தான் அந்த அந்த பாகால் கடவுள், அதாவது இந்த டெம்பிள் ஆஃப் பாலோட மெயின் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது அந்த அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்டோட ஒரு மெயின் அதிபதியாக இவ இருந்தா. I gave her the time to repent, but she does not want to turn away from her immoral behavior. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, என்னவென்றால் என்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, thank you Jesus, hallelujah, praise you, thank you Jesus, okay, but I have this complaint against you of permitting that woman, the Jezebel, who calls herself a prophet. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜெசபெல் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆகாப் ராஜாவுடைய ஒரு மனைவி. அப்போ இதோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். இவங்க யாரு, எப்படி உள்ளால வந்தாங்க, சபைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், அல்லது திஸ் இஸ் த ட்ரூத், ரியல் ட்ரூத். இந்த ஷாக்கிங் ஹிஸ்டரியை நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். எசபேல் வந்து இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் வந்து எப்படி சபைக்குள்ள வந்து சபையை தீட்டுப்படுத்தினதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டு காரியங்கள், ஒன்று செக்ஷுவல் சின்னும், இன்னொன்று ஈட்டிங் ஃபுட் ஆஃபர் டு த ஐடல்ஸ். இது எல்லாமே நம்ம ஜென்ரிக்கா நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த எசபேலோட ஆவி வந்து எப்படி இந்த எசபேலோட சிஸ்டம் வந்து எப்படி சர்ச்சுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு இதோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். இதோட ஹிஸ்டரி நான் காமிக்கிறேன். அந்த உமன் போட்டிருக்குது, அதாவது ஜெசபேல்ங்கிறது வந்து அதே லேடி தான் கிடையாது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல், எசபேலோட ஆவி, அந்த ஆவி வந்து சபைக்குள்ள வர ஆரம்பிச்சு, அதாவது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவனால தீர்க்க தரிசனம் உரைக்காம பிசாசு மூலமாக அல்லது பாகால் தீர்க்கதரிசிகள், அந்த பாகால் தேவர்களுக்கு, ஏன்னா இந்த எசபேல் இருக்கும்போது எசபேலுக்கு கீழே நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க இந்த எசபேல் வாழ்ந்த நாட்கள், அதாவது எசபேல் வந்து யார் காலத்துல வாழ்ந்தாங்கன்னா எலியா காலத்துல வாழ்ந்தாங்க. எலியா காலத்துல வாழ இருக்கும் போது அப்ப இருந்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நிறைய பேர் அழிச்சாங்க. அதனாலதான் இந்த எசபேலை பார்த்து எலியா பயந்து ஓடினாரு. ஏன்னா இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க, என்னையை தவிர என்னையும் கொள்றதுக்காக வகை தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எலைஜா வந்து தூரமா ஓடி போவார் இந்த எசபேல் ஆவி பார்த்து. இந்த எசபேல் தான் திருப்பி வந்து இந்த 4வது சபைக்குள்ள எப்படியாவது அழகாக போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இதோட இந்த எசபேலோட சிஸ்டம், அதாவது இவங்களோட ஹிஸ்டரியை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எப்படி எசபேலோட சிஸ்டம் வந்து சர்ச்சுக்குள்ள வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இவங்க இது வந்து வேதவசம் சொல்லுது, ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. she certainly was a woman of commanding influence. அந்த காலத்துல ராஜாவை கண்ட்ரோல் பண்றதே இவா. ஆகாப் டைம்ல ஒரு நாளைக்கு ஆகாப் வந்து சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப எசபேல் வந்து கேட்பாரு, மனைவி வந்து கேட்பாங்க, ஏன் எப்படி சோகமா உட்காந்து? அதான் அந்த அந்த கார்டன், அதாவது அந்த வினியாட வாங்கலான் இருந்தேன், அவன் பார்த்தா எனக்கு வந்து ஒத்துக்கு வரல, அவன் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டான், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சூப்பரா வேற இருக்குன்னு. உடனே இவ ஐடியா போடுறேன், என்ன இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர், நீங்க ராஜாவா இருக்கீங்க, இதுக்கு சோர்ந்து போயிருக்கலாம், அவனை கொன்னுட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அப்போ அவளுக்கு வந்து அவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அந்த கமாண்டிங் இன்ஃபுளுன்ஸ். அந்த கிங்கு வந்து யாரும் இந்த ஜெசபேலோட சொல் பேச்சு தான் கேட்டு வழி நடக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போய் கொண்டு அந்த பிளாட்டை வாங்குறாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த ஹிஸ்டரி தெரியும். ஸோ அப்போ அவளோட கேரக்டர் பாருங்களேன், இப்படிதான். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எசபேல் வந்து ஆகாப் ராஜாவுடைய மனைவி. that Christ called herself that the name Jezebel, the wife of Ahab, was not by the birth a daughter of Abraham, but a prince of a idolatrous Tyre. இவங்க வந்து ஆபிரகாம் சந்ததியில பிறந்த அந்த எசபேல் கிடையாது. டயர், அதாவது அந்த விக்கிரகத்தை வணங்குற ஒரு லீனேஜ்ல இருந்தா வந்து இவங்களுக்கு உள்ள அந்த ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ், அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்டோட ஸ்பிரிட்லாம் இருந்து இவங்களுக்கு கீழே நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ்லாம் இருந்தாங்க. இதை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க தான் அந்த பால் வர்ஷிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது.
அதாவது இந்த எசபேல் தான் அந்த பாகாலோட வர்ஷிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுக்கு டெம்பிள்லாம் ஒரு பிரதானமாக வச்சு ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க எல்லாம் பண்ணாங்க. சரி, இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஹிஸ்டரி. இது பழைய ஏற்பாட்டில் பைபிள்ல போட்டிருக்குது. இவங்க இந்த டைச்சீரியா டைம்ல எப்படி இந்த எசபேலோட ஸ்பிரிட் எப்படி உள்ளால வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது, எசபேல் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். இதுக்கு நம்ம புரிஞ்சு போச்சு அவங்களுக்குள்ள அந்த ஒன்னு வந்து அந்த கள்ள தீர்க்கதரிசன சிஸ்டம், இன்னொன்னு வந்து அந்த ஐடல் வர்ஷிப். அப்ப இது ரெண்டுமே எப்படி வந்துச்சுன்னா, அப்ப சர்ச் சூப்பரா ஸ்பிரிட் ஃபீல்டு சர்ச்சா போயிட்டு இருந்தது. எல்லாமே அபிஷேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரிவைவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பிரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இது எல்லாமே. அப்ப இந்த பிரேயர், ஃபெய்த், ரிவைவல், ஸ்ப்ரெடிங் த காஸ்பல், இது எல்லாமே மிஷன்ஸ், இதுக்கு எல்லாமே இதுக்கு மட்டும் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு வந்து இதுக்கு முந்தின சபையில தான், அதாவது இதுக்கு முந்தின ஹிஸ்டரி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7 சர்ச்சஸுமே ஃப்ரம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 40 AD இருந்து ஆரம்பிச்சு, அது 50 AD இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இதை வந்து 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸா பிரிக்கலாம். இந்த 2000 இயர்ஸாவே 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாவே பிரிக்கலாம். அதுல இது மேக்சிமம் ஸ்டேஜ் ஆண்டவங்க இந்த டைச்சீரியா சர்ச் கிட்டத்தட்ட ஒரு 900 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டா, கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் கூட இருக்கலாம், அல்லது 950 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டா இவங்களோட ரூல் தான் போயிட்டு இருந்தது. அது யாரு பார்க்கும்போது இந்த பேபால் சர்ச். இந்த பேபால் சர்ச் வேற யாரும் இல்லை, இப்ப இருக்கிற அந்த ரோமன் கேத்தலிசம், அந்த கேத்தலிக்கோட சர்ச் தான் அந்த பேபால் சர்ச். 606 தான் இது வந்து ரெஃபார்மேஷன் ஆகி அது வந்து அந்த பேபால் சிஸ்டம், அந்த சர்ச், அந்த பேப்பாலோட கண்ட்ரோல், அந்த போப்போட கண்ட்ரோல வர ஆரம்பிச்சது. இவங்க யாருன்னு சொல்ல வரேன் பாருங்களேன். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த டைச்சீரியா வந்து அந்த இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் த பர்பிள் இண்டஸ்ட்ரி. இந்த பர்பிள் கிளாத் எல்லாம் வீவ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த பர்பிள் ரெப்ரசன்ட்ஸ் த ரோமன் கேத்தலிசம். அப்போ நான் வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணல. அப்போ இது நம்ம வெளிப்படத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா இன்னும் நம்ம வருகின்ற நாட்கள் நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த பர்பிள் கலர்ல கிளாத் பண்ணி இருக்கிற உமன் யாருன்னு எல்லாம் பார்க்கும்போது இந்த தைத்தீரியா சர்ச் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு ஈஸியா புரியும். அப்போ இந்த சிஸ்டம், அதாவது பேபால் சர்ச்சோட சிஸ்டமும் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிஸ்டம்னா, கொஞ்சம் விக்கிரகத்தை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் சர்ச்சில் வந்து எந்த ஒரு அதாவது சர்ச்சோட கான்செப்ட் இந்த கான்ஸ்டன்டைன் டைம்ல தான் வந்தது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள விக்கிரகத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ரோமன் கேத்தலிக் இருக்கிற சர்ச் எல்லாமே உள்ளால ஒரு ஐடல் இருக்கு. எய்தர் அது மாதான்னு சொல்றாங்க. மாதான்னு பாருங்களேன், நீங்க அழகி மண்டபத்தில் இருக்கிற சர்ச்சில் உள்ள மாதாவும், நார்கோவில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற மாதாவும், தூத்துக்குடி சர்ச்சில் எல்லாமே வேற மாதா, எல்லாமே ஒரு விக்கிரம். அது யாருமே ஜீசஸோட மதர்ங்கிற கான்செப்டே கிடையாது. அதோட ஹிஸ்டரி நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இட் டசன்ட் டூ வித் த மதர் மேரி. ஓகேங்களா? அவங்கள யாருமே வணங்கணும், இயேசு கிறிஸ்துவே அவங்கள ஸ்திரீன்னு சொன்ன ஒரு தேவன். அதாவது இந்த தேவனே அவங்கள ஸ்திரீன்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்களே தவிர அவங்கள தேவனுக்கு ஈக்குவலா யாருமே வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க ஒவ்வொன்னா கொண்டு வராங்க. அந்த குழந்தை இயேசுவோட விக்கிரகம், சரி இயேசுவை சும்மா அப்படி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அப்படி காமிப்போம், அதையும் கொண்டு வராங்க. நிறைய விக்கிரகம். அதுக்கப்புறம் அந்த செயின்ஸோட விக்கிரகங்கள். ஏன் நம்ம இந்த 2 விக்கிரகங்கள்லாம் பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும். சரி, இருக்கிற எல்லா செயின்ஸையும் கொண்டு வா. யாரெல்லாம் நல்லா பரிசுத்தமா இருந்தாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு விக்கிரகம். அப்போ அப்படிதான் இவங்க ஒவ்வொன்றா கொண்டு வராங்க சர்ச்சுக்குள்ள. இதுக்கு முன்னாடி சர்ச்சில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் அந்த ஹோலி மென் ஆர்டர், அதை நம்ம பார்த்தோம்ல, அந்த போப்பு, அப்புறம் இந்த ஆர்ச் பிஷப்பு, கிளர்கி, அப்புறம் பிஷப்ஸ், அப்புறம் ஃபாதர், இந்த கார்டினல்ஸ், இந்த ஆல் தீஸ் திங்ஸ் இவங்க எல்லாமே அப்பதான் வந்தது. அப்ப இந்த பேபால் சர்ச் வந்து the papal church has the power of spiritual power அவங்க கையில இருக்கு, பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. இந்த பேபால் சர்ச்ங்கிறது வந்து நான் ஓப்பனா சொல்ல போனா இது ரோமன் கேத்தலிக்கோட பவர். அப்போ அப்படி இருந்தது. அப்போ இவங்க வந்து அந்த விக்கிரகத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. விக்கிரகத்தை கொண்டு வந்து the churchக்குள்ள, and when it is set up it claims that teaching of the church is superior to the word of God. தேவனுடைய வசனம் தான் அதுக்கு முன்னாடி பயங்கரமா வந்து போதிச்சுட்டு இருந்தாங்க. ப்ரேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சிஸ்டமே மாத்த ஆரம்பிக்கிறாங்க. சும்மா அப்படிலாம் நீங்க ரொம்ப நேரம்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, நீங்க சும்மா ஒரு தொட்டு கும்பிட்டா போதும், அதோட முடிஞ்சு போயிடும். அல்லது நீங்க ரொம்ப பைபிள்லாம் வாசிக்கணும் அவசியமே இல்லை, நாங்க சொல்லி தரோம், நீங்க அதுபடி கேட்டா போதும். அப்படிதான் இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ல பாருங்க, they never want to encourage to read the Bible or the word of God. அவங்களே படிச்சு அவங்களே கத்துக்கணும். ஏன்னா அவங்க திறந்து பார்த்தா கண்டுபிடிச்சிரும்னு அவங்களுக்கே தெரியும்.
நிறைய சிஸ்டம் அவங்க மாத்தி வச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றா அவங்க மாத்துறாங்க. நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பார்த்தோன்னா அந்த அந்த பேபால் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சு, ரோமன் கேத்தலிக்கோட கண்ட்ரோல வர ஆரம்பிச்சிச்சு அந்த டாப் லெவல். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்போ அவங்களோட அந்த அந்த வே ஆஃப் ஐடலிசம் உள்ள வந்துருச்சு. இதெல்லாமே ஜெசபெலோடது. பிளஸ் ஃபால்ஸ் டீச்சிங், அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சது. இப்போ கூட ரீசெண்டா நிறைய பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோட சிலையில இருந்து ரத்தம் வடிஞ்சது. அதே மாதிரி யார அந்த அந்த மாதாவோட சிலையில இருந்தெல்லாம் ரத்தம் வடியுது, கண்ணுல இருந்து ரத்தம் அழுறாங்க. இட்ஸ் ஆல் த ஃபால்ஸ் மிராக்கிள்ஸ் ஆர் ஹேப்பனிங். இது வந்து இதை காமிச்சோன்னு மக்களும் டிசீவ் ஆகி அவங்க கையில சுப்பீரியர் பவரை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அது வரைக்கும் வேர்ட் ஆஃப் காட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்த இடத்துல இந்த கேர்லெஸ் சர்ச், இந்த தைச்சீரியா என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டாங்க. வேர்ட் ஆஃப் காட் பாத்துக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் உள்ளால விக்கிரகத்தை அலோவ் பண்றாங்க. அது வரைக்கும் விக்கிரகம் கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட விக்கிரகம் உள்ளால இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கு. அதான் பிரச்சனை. சர்ச் எப்படி டிஃபைல் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அது வரைக்கும் ஆண்டவர் விக்கிரகத்தை வெறுக்கிறாரு. ஒரு போட்டோஸ் அந்த அந்த விக்கிரக போட்டோவை வெறுக்கிற தேவன் இந்த சபை என்னன்னு ஆச்சுன்னா உள்ளால எல்லாத்தையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பேப்பல் சிஸ்டம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 606 AD ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு அதாவது நம்ம இப்போ வந்து 2000 AD இருக்கும், 2020 AD இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 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 1400 வருஷம், 1380 வருஷம் கிட்டத்தட்ட முன்னாடி வந்து இந்த பேபால் சிஸ்டம் ஆரம்பிச்சு. நீங்க ஹிஸ்டரி நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ ரோமன் கேத்தலிசம் இந்த பேபால் சிஸ்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பேபால் சொல்றது இந்த போப்போட சிஸ்டம்ஸ், அதாவது இந்த ரோமன் கேத்தலிசமோட சிஸ்டம் அதான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1520. அதுக்கப்புறம் தான் இந்த மார்ட்டின் லூத்தர்லாம் வந்து அங்க ஒரு ரிஃபார்மேஷன் உண்டு பண்ணி இவங்க பண்றது எல்லாமே தப்பா இருக்கு, இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம்லாம் கொண்டு போனாங்க. துண்டு சீட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்க இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு வந்தியா, ஓகே நீ வந்து ஒரு 2000 ரூபாய் கட்டினீங்கன்னா உனக்கு பாவம் சரியாயிரும். சரி, உனக்கு அப்படியும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எங்களோட ஃபாதர் வந்து ஒரு அப்படி ஸ்கிரீன் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு மட்டும் தான் நீங்க என்ன பேசினா அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். Who are the fathers to forgive our sins? அவங்க என்ன நமக்காக சிலுவையில மரிச்சாங்களா? கிடையாது. They cannot forgive our sins. அதை வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த ஃபாதர் அந்த பாவத்தை கேட்டு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்காருன்னா ஓகே நீ போற வழியில ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டுரும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை வச்சு அவங்க பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பேபால் சிஸ்டம் நீங்க ஹிஸ்டரி அடிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கர ஒஸ்டா இருந்தது. துண்டு சீட்டு எல்லாம் வினிகிற காலங்கள் அது. ஸோ இந்த மாதிரி ஆல் தீஸ் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச், அந்த சர்ச்சோட அந்த பேகனிசம், அந்த விக்கிரக காரியங்கள் எல்லாமே உள்ளால கொண்டு வந்து சர்ச்சோட டீச்சிங் கம்ப்ளீட்டா மாத்திட்டு, அந்த வேர்ட் ஆஃப் காடை பத்தி நீங்க மெடிடேட் பண்ண அவசியம் இல்லை, ப்ரேயர்லாம் ரொம்ப நேரம் பண்ணல, சும்மா வந்து நாங்க எழுதி தரோம் அதை மட்டும் நீ வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டே இரு, அப்படி போதும். ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் they don't know how to pray but still they chant. they simply அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு மனப்பாடமா சில காரியங்கள் தெரியும், அது மட்டும் தான் அப்படி சாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட. that is why we need to be very very careful. இந்த சர்ச் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தனால இது எல்லாத்தையும் உள்ளால கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த பொலிட்டிக்கல் பவர் பயங்கரமா இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இவங்க கையில கொடுத்துட்டோம்னா இவங்க நல்ல சர்ச் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்தது நிமித்தம் இவங்க சர்ச்சை சீரழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியல, சர்ச்சை சீரழிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாம போச்சு. அளவு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் பாருங்க ஒரு 1000 இயர்ஸா இவங்க எல்லாமே இந்த எசபேலோட ஸ்பிரிட் உள்ளால வந்தது நிமித்தம். இந்த எசபேலுங்கிறது வந்து இந்த விமன் வந்து வெளிப்படுத்தின விஷயத்துல நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஏன்னா யார் வந்து இவளோட டிஃபைல் பண்ணாங்களோ தே ஆல் அவங்க எல்லா சர்ச்சுமே கரெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வருகின்ற காலத்துல பார்க்கலாம். இந்த விமன் ரெப்ரசன்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பார்ப்போம் அதை குறித்து நிறையா. சரி, இதான் இதோட ஹிஸ்டரி. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஜெசபெலோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன வந்தது. ஒன்று வந்து ஐடல், இன்னொன்று வந்து அந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இந்த சர்ச்சுக்குள்ள உள்ளால கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து நீங்க மாறலாம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. வெளிப்படுத்தல் 2:22-23 therefore I will throw her on a bed of suffering. இவ்வளவு நீ பாவம் பண்ண, நீ சபைக்குள்ள இவ்வளவு நீ அழிச்சாச்சு, அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் இதனால நீங்க சஃபரிங் அனுபவிப்பீங்க, ஒரு பாடு அனுபவிப்பீங்க. those who commit adultery with her will suffer greatly unless they repent. adultery with herனா இந்த சிஸ்டம்குள்ள யாரார் மாட்டிக்கிட்டு இருக்காங்கனோ, இது உண்மையான இது வந்து இந்த
மனுஷ ரீதியா உள்ள அடல்ட்ரி கிடையாது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஃபார்னிகேஷன், அது ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க. யார தேவனை விட்டுட்டு வேற ஒரு தெய்வங்களையோ விக்கிரகங்களையோ தேவனோட சிஸ்டம்ஸை மாத்தி தேவையில்லாத காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ they are called to be as an adulteress. அவங்கள அப்போ யார் வந்து இந்த எசபெல் ஆவிகளோட நீங்க பங்கு வச்சுட்டு இருக்கீங்க, அந்த சபையில இருக்கீங்க, அந்த சிஸ்டம் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, those who commit adultery with her will suffer greatly unless they repent and turn away from her evil deeds. I will strike her children. இந்த பேபால் சிஸ்டம்ல இன்னொரு ஹிஸ்டரி. இந்த பேபால் சர்ச் நம்ம நினைக்கிறோம் ஹிட்லர் தான் அதிகமா கொன்னான்னு. ஆனா இந்த பேபால், அதாவது இந்த ரோமன் கேத்தலிசமோட அந்த கவர்னரிங் சிஸ்டம் தான் they have killed the maximum Christians. Do you know that? நீங்க ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. It's a recorded history, unchangeable. They were the one who killed the millions and millions of Christian Jewish people. அவங்களை அழிச்சாங்க for the sake of gospel, for the sake of Christianityக்காக அவங்க பண்ணாங்க. இவங்க அப்ப மத வெறியும் அரசியல் வெறியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு Christians, they should not have the மத வெறி அவங்களுக்கு இருக்கக்கூடாது. They should not have the religious fanatics, அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது இவங்களுக்குள்ள. அது எல்லாமே வர ஆரம்பிச்சது. அதெல்லாம் இந்த டைம்ல தான். இந்த கிட்டத்தட்ட 600 AD இருந்து 1500 AD வரைக்கும் கிட்டத்தட்ட the church has suffered a lot because of this papal system. பயங்கரமான உபத்திர காலத்துக்குள்ள போனாங்க. ஏன்? இவங்க சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் சொல்லி இவங்க சபைக்குள்ள சபையே நிறைய உண்மையான கிறிஸ்தவர்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதோட ஹிஸ்டரி பயங்கர மோசமா இருக்கு. அப்பதான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு, இப்படி நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா I will bring you a bed of suffering and I will strike her children dead and all the churches will know that I am the one who searches out the thoughts and intentions of every person and I will give to each of you whatever you deserve. இப்படி நான் பண்றது நிமித்தம் மற்ற எல்லா சபைகளும் மற்ற எல்லாரும் பார்ப்பாங்க, ஏன் நான் பண்றேன், இதுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நீ பண்ண காரியம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரி, அடுத்த வசனம். இப்போ அப்படி சொல்லிட்டு இன்னொரு மெசேஜும் கொடுக்குறாரு. பட் ஐ ஆல்சோ ஹாவ் எ மெசேஜ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யூ இன் டைட்டீரியா. இது சிலர் மட்டும்தான் அதில் அடாப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. சிலர் இங்க பாருங்களேன், those have not followed the false teaching. தைத்தீரியா 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. சிலர் அந்த ஃபால்ஸ் டீச்சிங், அதாவது அந்த எசபெலோட சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சிலர் அந்த சர்ச், அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அங்க அங்க அதோட மெயின் அந்த ஃபால்ஸ் டீச்சிங்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப்பர் ட்ரூத். இப்படிதான் கொண்டு ஏமாத்துறாங்க. ஆல் த சத்தியத்தை சொல்லி தராங்க. ஆக்சுவலா அது என்னன்னா டெப்த்ஸ் ஆஃப் சேட்டன். சபைக்குள்ள டீப்பர் ட்ரூத்னு ஒரு நேமை கொண்டு அந்த பேபால் சிஸ்டம் சபைக்குள்ள ரோமன் கேத்தலிசத்துக்குள்ள டீப்பர் ட்ரூத்னு ஒரு கான்செப்டை கொண்டு அது ஆக்சுவலா அதோட மீனிங் டெப்த்ஸ் ஆஃப் சேட்டனை பத்தி அறிஞ்சு கொள்றதுக்காக. அங்க விக்கிரகத்தை எப்படி வணங்கலாம், விக்கிரக பவர்ஸ் எப்படி ரியலைஸ் பண்ணலாம், எப்படி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் சர்ச்சையும் கொண்டு வரலாம், இது எல்லாமே ஆண்டவர் வெறுக்கிறது. அப்ப இதை ஃபாலோ பண்ணாம சில பேர் இருக்காங்க. ஓகே, அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஐ வில் ஆஸ்க் நத்திங் மோர் ஆஃப் யூ. நீங்க இது வரைக்கும் பண்ணதே சூப்பர், இதுக்கு மேல உங்களை நான் எதிர்பார்க்க மாட்டேன். எக்ஸப்ட் தட் யூ ஹோல்ட் டைட்லி டு வாட் யூ ஹாவ் until I come. இதே இது நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு கொள்ளுங்க. அந்த சபை எவ்வளவு ஸ்ட்ராங், அதாவது அந்த பேபால் சிஸ்டம்ல உள்ள சபைகள் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நீங்க அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. நீங்க எப்படியே இருங்க. பாருங்களேன், the rest of you in Thyatira who have not followed the false teaching. அந்த false teaching ஓட பேர் அந்த பேபால் சிஸ்டம் கொண்டு அந்த சபையை பேர் டீப்பர் ட்ரூத்னு சொல்லி அப்படிதான் ஏமாத்துறாங்க. ஆழ்ந்த சத்தியம் அதான். ஆனா எதை பத்தினா பிசாசை பத்தி அறியறதுக்கான ஆழ்ந்த சத்தியங்கள். அல்லேலூயா. அப்ப அவங்ககிட்ட என்ன அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க பண்றது சூப்பர், ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல வேத வசனத்தை அவங்க படிச்சுட்டாலே their eyes will be opened. இந்த ஒரு காரியம் தான் அவங்களோட அந்த மேலான சிஸ்டம் அலோவ் பண்றது இல்ல. நீங்க யாருமே படிக்க கூடாது, நாங்க சொல்லி தரோம். நீங்க யாருமே கஷ்டப்பட்டு ப்ரே பண்ண தேவையில்ல. நாங்க எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் ப்ரேயர் வச்சிருக்கோம், அதை மட்டும் ப்ரே பண்ணிட்டா போதும். நீங்க யாருமே கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் according to the depths of Satan they have influenced the churches. ஏர்லி சர்ச் எப்படி மாட்டிருக்கு பாருங்க. இந்த லாங்கஸ்ட் பீரியட் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 டேஞ்சரஸ் பீரியட். சபைக்கு ஒரு பெரிய டேஞ்சரான காலங்கள் வந்திருந்து. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவரோட கிருபையால் மார்ட்டின் லூத்தரை எழுப்பி அதுல இருந்து வெளியில இன்னைக்கும். ஐ எம் நாட் சேயிங் அவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஹிஸ்டரி.
ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் ப்ரோட்டஸ்டன்ட் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் பெண்டிகாஸ்டல் ரிவைவல், அதுலயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எவ்ரிவே தேர் இஸ் a ப்ராப்ளம். பட் as long as நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறோம் தான் மேட்டர். ஆனா நம்ம இந்த மாதிரி சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா நமக்கே தெரியாம பிசாசு நம்மளே வலை போட்டு நம்மளே வந்து அப்படியே அமுக்கி உள்ள கொண்டு வச்சிரும். அவன் சத்தியத்துக்குள்ளாக வளர விட மாட்டான். அதான் பெரிய ப்ராப்ளம். சரி, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா, டு ஆல் ஹூ ஆர் விக்டோரியஸ், நீங்க எதுவுமே இந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணாம, இந்த பேபால் சிஸ்டம், எஜபேலோட பிளான்ஸ் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தீங்கன்னா, டு தம் ஐ வில் கிவ் யூ அத்தாரிட்டி ஓவர் ஆல் த நேஷன்ஸ். எல்லா நேஷன்ஸ்குள்ள ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுப்பேன். அவங்களோட அத்தாரிட்டிங்கிறது வந்து உங்களை ஆட்சி பண்றதுக்காக இல்ல, ரிவைவல் கொண்டு வரதுக்கான ஒரு அத்தாரிட்டி. They will rule the nations with an iron rod and smash them like a clay pots. ரூலுங்கிறது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில் உள்ள ரூலிங். இதெல்லாம் ஏன்னா இந்த மேக்சிமம் அப்போசிஷன்ஸ், இந்த மேக்சிமம் விக்கிரக போராட்டங்கள் வந்து சபைக்குள்ள இந்த காலகட்டத்தில் தான் வந்தது. இதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிறாரு. அப்போ சபை இப்ப வந்து நம்ம வெளியில இருக்கிற விக்கிரகங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். சபைக்குள்ள விக்கிரகங்கள் நிறைய பேரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஆனா நம்ம வெளியில இருக்கிற விக்கிரகங்கள் பாக்குறோம். வெளியில அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு வெளியில இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஆனா சர்ச்சுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். அது வந்து அப்படி ஈஸியா விட்டுட்டு போயிடுறோம். இன்னமும் அதான் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. அப்போ அதெல்லாம் சொல்றேன், அது எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா, சர்ச்ல இருக்கிற இந்த பிரதான விக்கிரகத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் ஈஸிலி ரூல் த நேஷன்ஸ் வித் அன் அயர்ன் ராட் அண்ட் ஸ்மாஷ் தம் லைக் எ கிளே ஆஃப் பாட்ஸ். ஈஸியா அடிச்சு நொறுக்கி நீங்க போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் யூ நோ ஹவு டு ஹேண்டில் திங்ஸ். நம்ம நல்லா பாருங்க, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லயும் நம்ம கொஞ்சம் ஆவிக்கிற ரீதியில ஆண்டோட கிருபையால் வளர்ந்து இதை பத்தி எல்லாம் ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது, தென் அதுக்கப்புறம் தான் உங்களை பயன்படுத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். நீங்க இன்னும் அதிலே மாட்டிக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவரை பயன்படுத்துங்கன்னா அந்த ஸ்பிரிட் தான் நம்மளே ஆளுகை செஞ்சுட்டு நம்மளால வெளியே வர முடியாது. we cannot rule the nations, we cannot win the souls. Hallelujah. அப்போ this is the secret behind. So இதெல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிற விக்கிரக காரியங்கள், சர்ச்சுக்குள்ள இருக்கிற பேபால் சிஸ்டம்ல கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம டிஃபைல் ஆகி அதோட நம்ம சேராதபடி நம்மளை பாதுகாத்து கொண்டிருந்தால் தேவன் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னன்னா உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அழைப்பு. எவ்ரிதிங் வில் பி ஸ்மாஷ் டவுன். ஓகே, அப்புறம் தென் வி வில் ஹேவ் த சேம் அத்தாரிட்டி ஐ ரிசீவ்டு ஃப்ரம் ஃபாதர். இயேசு கிறிஸ்து என்ன அத்தாரிட்டியில இங்க உலகத்தை இது பண்ணாரோ அதே அத்தாரிட்டி நமக்கு இருக்கும், அற்புதங்கள் செய்யறதுக்கு, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு. அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் them the morning star. ஹல்லேலூயா. அப்போ விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்களேன். அப்போ இந்த ரெஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த 1500s ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் வந்தது. இந்த பேபால் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு, விக்கிரகத்தை உள்ளால கொண்டு வரட்டீங்க, யாருக்கும் நீங்க வேர்ட் ஆஃப் காட ப்ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாரையும் நீங்க ப்ரே பண்ண விட மாட்டேங்கிறீங்க, எல்லாம் டோட்டல் கொலாப்ஸ் ஆகி அந்த டைம்ல தான் இந்த மார்ட்டின் லூதர் வந்து எழும்பி அதன் மூலமாக ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் ஆகி அப்புறம் வெளியில வந்து இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாமே எதுக்குன்னா, பிகாஸ் God has to use us. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இவ்வளவு ஒரு வெளிப்பாடுகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து சபை மூலமாக ஹிஸ்டரியை கம்பேர் பண்ணி வைத்து ஆண்டவர் பேசிட்டாருன்னா, there is some reason that God wants to change us and God wants to change the nation through us. ஆண்டவர் இந்த தேசத்தை நம் மூலமாக மாற்ற விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதான் ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ். இந்த தைத்திரிய சபையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீரியட்ல தான் 606 AD இருந்து ரெஃபர்மேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு வந்து 1520 AD 1520 AD தான் அந்த மார்ட்டின் லூதரோட ரெஃபர்மேஷன்லாம் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் இந்த பேபால் சிஸ்டம் வந்து, இந்த பேபால் சிஸ்டம் வாஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சிஸ்டம். அவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சர்ச்சையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ச்சுக்குள்ள விக்கிரகமும் இருந்தது, தேவனுடைய வார்த்தை இல்லை, எழுப்புதல் இல்லை. ஆனால் அந்த நேரத்திலையும் நிறைய பேர் வந்து இதை விட்டுட்டு வெளியில நிறைய மிஷனரிஸ் வெளியில வந்துட்டு இருந்தாங்க. இந்த தைத்திரிய சபையோட சேராமல் இருந்த நிறைய பேரும் அந்த நேரத்தில் அவங்க வெளியில நிறைய ரிவைவல் கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு தேசத்துக்கு அவங்க மிஷனரிஸா போனாங்க அந்த டைம். ஆனா தனியா ப்ராமினென்ட்டா ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் பொலிட்டிக்கல் பவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த பேபால் சிஸ்டம், இந்த பேபால் சர்ச். ஹல்லேலூயா. ஸோ இதான் இந்த தைத்திரிய சபையோட ஒரு ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் அண்ட் த பிப்ளிக்கல் வேர்ட் வாட் காட் ஹஸ் கிவன் டு தெம். இந்த வசனம் நமக்கு புரிஞ்சாதான் இந்த பாருங்களேன், இது நம்ம எவ்வளவு நம்ம வேத வசனத்துல இது எல்லாமே நடக்கிற காரியங்கள்ல இது யோவானுக்கு 90 AD வெளிப்படுத்துறாரு. இது ஆஃப்டர் ஒரு 600 years கழிச்சு இதெல்லாம் நடக்குது.
எவ்வளோ அமேசிங் பாருங்களேன். ஆனா இவ்வளவு நடந்து முடிஞ்சது இன்னும் நம்ம மக்களுக்கு இதை படிச்சு முடிச்சும் நமக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னா, then there is a problem with us. So everything is already happened. We need to compare the word of God and the history which has already happened. எக்ஸாக்டா அக்யூரேட்டா மேட்ச் ஆகும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை ஒரு நாளும் போய் ஆகாது. இது 95ஆம் ஏடியில ஆண்டவர் வந்து யோவானுக்கு கொடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே ஒரு 600 இயர்ஸ்ல இது வந்து நடக்குது. இது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. யாருமே யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி இந்த பேபால் சிஸ்டம் எப்படி உள்ளால வந்துச்சு, எப்படி சபைக்குள்ள விக்கிரகங்கள் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய சபைக்குள்ள விக்கிரகங்கள் தான் இருக்கு. அதோட ஸ்பிரிட் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. அது யாருமே அதோட மாஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேலோட ஆவி தான் இதுக்கு எல்லாமே மாஸ்டர். ஓகேங்களா? அந்த எசபெல் ஆவி வந்து எப்படி விக்கிரகமும் எப்படி வந்து அந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸும், இன்னொன்று வந்து செக்ஷுவல் சின் பத்தி பேச போனா நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசினா டைம் பத்தாது. எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள செக்ஷுவல் சின்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் வந்தது நிறைய இருக்கு, பெரிய ஹிஸ்டரிஸ் இருக்கு அது. ஸோ மேபி அது வந்து டைம் ஆண்டோட சித்தம் இருந்தால் இன்னொரு நாள் அதை குறித்து பார்க்கலாம். May God's name alone be glorified. If you're really learning something, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Let people know the truth and let them be set free from all the clutches. இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கு. இன்னும் நம்ம இதை குறித்து நம்ம தெரியாமலும் மற்றவர்களுக்கு குறித்து நம்ம அறிவிக்காமலும் இருக்கக்கூடுமானால் ஆண்டவர் நம்ம கிட்ட தான் நமக்கு அது கடமை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we have to give a status report to God, provided we have to do perfectly according to the will of God. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களாக செய்து முடிக்க வேண்டும். May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful time, wonderful day. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தைத்திரா சபையில எப்படி அது டிஃபைல் ஆச்சுன்னு பாத்தீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க எங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. அந்த சபையில ஆண்டவரே அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, உம்முடைய பிரியமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் they have defiled, they have allowed a certain system to come in the அப்ப அந்த சிஸ்டத்துல இன்னும் நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த சிஸ்டம்ல மாட்டிட்டு இருக்காங்க. Lord, we pray, let them understand the real purpose, let them understand the truth behind the word of God. வேத வசனம் என்ன போட்டிருக்குது அதன்படி அவங்களை அறிந்து கொள்ள ஒரு கிருபை தாங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும், தேவ பிரச்சனம் கூட இருக்கட்டும், தேவ வார்த்தை கூட இருக்கட்டும். நீரே பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் ஒவ்வொருத்தரையும் பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க சத்தியத்துல வளர்த்துக் கொள்ளுங்க. நீங்க அவங்களை பொதிந்து மறைத்துக் கொள்ளும். சகல துதிக்கான மகிமை மாற்றும் கேசெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much. எல்லாரும் வந்ததுக்காக நன்றி. நாளைக்கு சந்திப்போம் 6:30 மணிக்கு. இன்னும் ஒரு சர்ச் குறித்து உள்ள ஹிஸ்டரியும் அதோட வேர்ட் ஆஃப் காடையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.